கொஞ்சம் பழமையான ஜல்லிக்கட்டுனா தஞ்சாவூர்ல மாதாக்கோட்டை ஜல்லிக்கட்டு. அங்க மாடு அவுத்து விடும்போது அங்க ஒரு சந்தோஷத்தை அவங்க பார்ப்போம். வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ கோகுல்சாமி. நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூரில் வந்து ஜல்லிக்கட்டு வந்துட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஜல்லிக்கட்டை பார்க்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம கூட யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பாண்டியன் வராரு. அண்ணா வாங்க. வணக்கம். இன்னைக்கு வந்து அண்ணனோட வீட்டு பக்கம்லாம் ஜல்லிக்கட்டு நடக்குது. அண்ணா மாதாக்கோட்டை ஜல்லிக்கட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நீங்கள் எத்தனை வாட்டி போகிறீங்க? நான் பல தடவை போயிருக்கேன். நான் பிறந்தது அங்கே தான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு. சரிண்ணே. ரொம்ப பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு. தஞ்சாவூர்ல கொஞ்சம் பழமையான ஜல்லிக்கட்டுனாலே பாரம்பரியம். பாரம்பரிய ஜல்லிக்கட்டு கொஞ்சம் பழமையான ஜல்லிக்கட்டுனா தஞ்சாவூர்ல மாதாக்கோட்டை ஜல்லிக்கட்டு இருந்து நடக்குது. சரிண்ணே. இப்போ நீங்கள் வருஷம் வருஷம் போயிருக்கீங்கண்ணே? இல்லை, வருஷம் வருஷம் போயிடுவோம். வருஷம் வருஷம் போயிருங்க. இந்த வாட்டி வந்து தம்பியை கூப்பிட்டு போறீங்க. எப்படி இப்போ எத்தனை மணி வரைக்கும் நடக்கும் ஜல்லிக்கட்டு? மாடு எத்தனை மாடு வருதோ அது மாடு ஒரு 3 மணி வரையும் நடக்கும். சரி. மாடு டோக்கன் எத்தனை போட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். சரி, ரைட்ண்ணே. இப்போ இந்த சைடு நம்ம வீட்டு சைட்லாம் வந்து எதுவும் மாடு நீங்கள் கூட்டு போயிருக்கீங்களாண்ணே? இல்லை, நம்ம ஊர்லேருந்து கொண்டு வருவாங்க. இங்கே நம்ம வீட்டு சைட்லேருந்து எதுவும் நம்ம கொண்டு போனதில்லை. தம்பி முன்னாடி மாடு வச்சுருந்தாப்புல. சரிண்ணே. அவர் மாடை இப்போ வித்துட்டாப்புல. அப்படி. சரி, ரைட். அண்ணனோட போய் அண்ணனோட ஊரில் மாதாக்கோட்டை ஜல்லிக்கட்டை பார்ப்போம். ஸோ நீ நம்ம எங்கே போகிறோம்? மாதாக்கோட்டை ஜல்லிக்கட்டை பார்க்க போகிறோம். மாதாக்கோட்டை ஜல்லிக்கட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய மாடு இருக்கு. பாண்டியனை எப்பவுமே இவ்வளோ மாடு வருமா பாண்டியனை? எப்பொழுதுமே இது மாதிரி இது அதிகமாக தான் வரும். அதான் நீ பார்த்தா நான் மொதல் வாட்டி வரனால என்னன்னு தெரியல, இவ்வளோ மாடு இருக்கு. இப்போ நம்ம பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடு இருக்கு. இதெல்லாம் எத்தனை மணி வரைக்கும் ஆகும் பாண்டியனை? மாடெல்லாம் 3 மணி 4 மணி வரைக்கும் நடக்கும். 3 மணி ஆயிரும். எப்பவுமே அவ்வளோ டைம் ஆயிரும். நம்ம பின்னாடி வந்து ஒரு மாடு நின்றுட்டு இருக்காப்புல, கொஞ்சம் முறைச்சிட்டா இருக்காப்புல, இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே விஷுவல் மட்டும் காட்டுறோம், எப்படி இருக்கு அப்படியே பாருங்களேன். நான் அப்படியே எடுத்துக்கணும் பின்னாடி. நம்ம மாதாக்கோட்டை ஜல்லிக்கட்டில் இருக்கோம். ஜல்லிக்கட்டில் வந்து மரங்கிற ஒரு மாடோட அந்த ஓனர் ஆண்ட வந்து பேச வந்திருக்கோம். எந்த ஊர் நீங்க? நம்ம கீழப்பலூர். கீழப்பலூர். அங்கேருந்து மொதல் வாட்டி கீழப்பலூர் மரையானே? கீழப்பலூர் மரம். ஏன் நம்ம தயாரெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் தயாரெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போயிருக்கா? இதுக்கு மேலே இது இப்போ தானே மொதல் வாட்டி. இது மாதிரி நிறைய மாடுலாம் ஜல்லிக்கட்டு எடுத்துருந்தீங்க? அதெல்லாம் எடுத்துருந்தானே. இப்போ இந்த கண்ணுக்குட்டி இது, அதனால இப்போ மொதல். சரி, இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த மாடு வந்து பிரைஸ் அடிச்சுட்டாங்க? அதெல்லாம் எல்லாமே பிரைஸ் அடிச்ச மாடு தானே. எல்லாமே பிரைஸ் அடிச்ச மாடு. இது பிரைஸ் அடிக்குமானே? அடிக்கணும், கண்டிப்பாக அடிக்கும். வந்து நீங்க வந்து பிரைஸ்க்காக பண்றீங்களா? பேருக்காக தானே. பேருக்காக தான், எல்லாமே பேருக்காண்டி தானே. சரிண்ணே, பார்ப்போம். மரம் இறங்கி விளாட்றத வீடியோ எடுத்து பார்ப்போம். இந்த அன்புங்கிற மாடு வந்து நம்ம பின்னாடி நிற்குது. ஸோ அன்புங்கிற மாடு அவங்க கூட்டத்தோட நம்ம பேச போகிறோம். அண்ணா, எந்த ஊர்ல தானே மாடு கொண்டு வரீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் வீரசிங்க நாடு புலியூர் சௌரியாபுரம். மாடு பேர் வந்து அன்பு. சரிங்கண்ணா. இது வந்து ரெண்டாவது காலம். ரெண்டாவது மாதாக்கோட்டையில மாதாக்கோட்டை ஃபர்ஸ்ட் காலம் தான். அதே வந்து சிறப்பா பண்ணுச்சு. அதே மாதிரி ரெண்டாவது காலம் வேற எங்கேயுமே ஆகல. இது ரெண்டாவது காலம். வேற மற்ற ஊர்ல எங்கேயுமே இருக்கு, மாதாக்கோட்டை மட்டும் தான். சிறப்பா இந்த வாட்டி பண்ணணும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. எப்படிண்ணே? அப்படியா? ஃபர்ஸ்ட் வாட்டி பிரைஸ் அடிச்சானா மாடு? இல்ல, பிரைஸ் கொடுக்கல. பிரைஸ் கொடுக்கல. ஏனால அது நல்லா விளையாண்டுச்சு. அதுல அம்மா கவுர் போட போட்டாங்க, தப்பு. இந்த வாட்டி கவுர் போடாம அடிக்க போறோம். சரி, பயங்கரமா. எப்படி நீங்க ட்ரெயினிங் எல்லாம் கொடுத்துறீங்களா? ட்ரெயினிங் எல்லாம் கொடுக்குறோம். இது என்ன பிரைஸ்க்காக வரீங்களா இல்ல பிரைஸ்க்காக? பேர் தான் தம்பி. கண்டிப்பா காண்டி வரோம். நாங்க போன வருஷம் பிரைஸ் கொடுக்கறனால தான் இந்த வருஷம் பிரைஸ் காண்டி வரல. நேம் காண்டி தான். நேம் காண்டி தான். இந்த வாட்டி நம்ம அன்பு வந்து கண்டிப்பா பந்தே அடிப்பாப்ல. ஜான் பிரகாஷ் நினைவாக அன்பு கண்டிப்பா ஜெயிக்கும். இப்போ நம்ம வீடியோல யாரு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட பிரைஸ் ஆகாங்க. அண்ணா, வெயிலோட தாக்கம் எப்படி இருக்கு? ஐயோ, வெயில் ரொம்ப கடுமையா இருக்குப்பா. சரிண்ணா, உங்களுக்கு மாதாக்கோட்டை ஜல்லிக்கட்டு வந்து நீங்க பார்க்க வந்து மொதல் வாட்டி தானே இல்லை ரெண்டாவது வாட்டியா? இல்லை, நான் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன். அப்படியே ரோட்டோட போயிருவேன். இப்பதான் மாடை பார்த்தோம். சரிண்ணா, வேடிக்கை பார்க்குறேன். நம்மளுக்கே இவ்வளோ வெயில் அடிக்குது. மாடு பிடிக்கிறவங்களுக்கு மாடு கூட்டுறவங்கலாம் எப்படி இருக்கும்? மாடை கூட்டிட்டு வரவங்களோட மாடு பாரு, மாடு எவ்வளோ நேரம் வெயில் நின்று. ஒரு சில மாடுலாம் தண்ணி குடிக்க அது அப்படியே ஒரு மாதிரி எச்சி அப்படியே விட்டுட்டே இருந்துச்சுண்ணே. ரொம்ப கஷ்டம் தாங்க ஜல்லிக்கட்டுலாம்.
ஜல்லிக்கட்டு வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஜல்லிக்கட்டு ஏன் வீர விளையாட்டுன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு இப்போ புரியாது. அதை நீங்கள் வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன், நீங்கள் இங்கே ஸ்பாட்டில் வந்து பார்த்தா தான் அது ஏன் வீர விளையாட்டுன்னு சொல்கிறாங்கிற அந்த அர்த்தமே புரியும். இது வீர விளையாட்டை விட எவ்வளோ விஷயத்தை கடந்து போயிட்டு அங்கே மாடை அவுத்து விடும்போது அங்கே ஒரு சந்தோஷத்தை அவங்க பார்ப்பாங்க. இன்னொன்று நம்ம பேட்டி எடுத்த எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேட்டி எடுத்த எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பரிசுக்காகலாம் வரல, பேருக்காக தான் வரும். இல்லை பேருக்காக தான் இங்கே அந்த யாரும் பரிசுக்காகலாம் இங்கே யாரும் வரதில்லை, பேருக்காக மட்டும்தான். இல்லை நான் என்ன நினச்சேன்னா சரி இந்த அண்டா வருது, டைனிங் டேபிள் வருது, சைக்கிள் வருது, பரிசு நல்லான்னு சொல்லிட்டு எல்லாம் பரிசுக்காக வராங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் பேசுறவங்க தான் தெரியுது யாருமே வந்து பரிசுக்காக வரல, எல்லாம் பேருக்காக தான் வராங்க. எல்லாரும் பேருக்காக மட்டும்தான் வராங்க. ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு கமல் குடிச்சிட்டு இருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டை வந்து நின்று பார்க்கும்போது நம்ம உடம்புலாம் அப்படியே புல்லரிச்சு பண்ணிட்டேன்னா ஒரு ப்ரௌன் கலர் மாடு நின்று விளாண்டு தெரியுமா, நின்று விளாண்டுச்சு அந்த மாடு. இன்னும் நம்மளே இறங்கி ஜல்லிக்கட்டில் வந்து மாடு பிடிக்கணுங்கிற அந்த ஆசை நம்மளுக்கு வருதுண்ணே. மாடெல்லாம் பிடிக்க கூடாது, கொஞ்சமா சாப்பிட்டோமா அப்படியே போயிட்டே இருக்கணும். இன்னுமே அதுதான், ஏன்னா ஆசைக்காக நம்ம மாடை பிடிச்சிட முடியாது. அதுக்கு முறையாக வந்து பயிற்சி எடுத்து அவங்க மாடை வந்து பல வருஷமாக ட்ரெயின் பண்ணி அதுக்காக வந்து பயிற்சி எடுத்து தானே அந்த ஜல்லிக்கட்டு வருவாங்க. இன்னுமே வந்து ஆசைக்காக வந்து மாடு பிடிக்க முடியாது. இன்னுமே இது ஒரு வீர விளையாட்டு தான். இந்த விளையாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்ம பெருமைப்படணும். நம்ம தஞ்சாவூரில் நம்மளோட வீர விளையாட்டை பார்க்குறது இன்னமும் சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். சாமி, மறுபடியும் சந்திப்போம்.